அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல். இந்த சேனல் என்பது உங்கள் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவை கொடுப்பதற்கும் உள்ளார்ந்த அமைதியை ஏற்படுத்துவதற்கும் உங்களோட ஆன்மீக பாதையில் ஒரு பரிணாம வளர்ச்சி அடைவதற்கும் உதவும் சேனல். சரிங்களா? அதன்படி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் ஆத்மாக்களை பற்றி, மரணத்தை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றியெல்லாம் விஷயம் சொல்கிறீங்க. இதெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கிட்டீங்க? இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? இதெல்லாம் உண்மை அப்படின்னு நாங்கள் எதை வச்சு நம்புறது அப்படின்னு கேட்பாங்க. சில பேர் க்யூரியாசிட்டியோடு கேட்பாங்க, சில பேர் கொஞ்சம் ஒரு சந்தேகத்தோடு கேட்பாங்க. இதெல்லாம் எங்கிருந்து கற்றுக்கிட்டீங்க? எந்த புக்கிலிருந்து படித்தீங்க? இதெல்லாம் அறிவியலில் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கா? இதெல்லாம் சொல்கிறீங்களே, இதெல்லாம் உண்மைதான் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதற்கெல்லாம் ஏதேனும் ஆதாரம் இருக்கிறதா உண்மைங்கிறதுக்கு? இல்லது ஏதாவது ஒரு புனித நூலில், மத நூட்களில் இதுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கா? இல்லது இதுக்கு முன்னால் ஒரு சித்தர் இதை பற்றி பேசியிருக்காரா? இதெல்லாம் இல்லது உங்களுக்கு தோன்றது, மனசில் தோன்றது அப்படி பேசுகிறீங்களா ஞானம்ன்ற பேரில் அப்படிலாம் கேட்பாங்க. அதாவதுங்க, இந்த கேள்விகள் எல்லாம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் பணிவுடன். காரணம் என்னென்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டா, நீங்கள் சொல்லக்கூடிய கருத்து எப்படியாவது ஒரு வகையில் இதற்கு முன்னால் ஒரு சித்தர் சொல்லியிருக்கணும், ஒரு புனித நூலில் இருக்கணும், இல்லைன்னா ஒரு குரு சொல்லியிருக்கணும். அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க, இல்லைன்னா நம்ப மாட்டீங்க. ஆனால் நான் சொல்கிறதுங்கிறது இத்தகைய சோர்ஸஸ்லேருந்து வரக்கூடியதல்ல. நான் சொல்லக்கூடிய, பகிரக்கூடிய ஞானம் எனக்குள்ளிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு இன்ட்யூஷனாக, ஒரு இன்னர் கிளாரிட்டியாக என்னிலிருந்து வெளிப்படுகிறது. நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உண்மைதானா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு ஒரு புதிய உணவு வகை கொடுக்குறாங்க, இது சாப்பிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லி. உங்களோட உடம்பு ரொம்ப சென்சிட்டிவான உடம்பு. இப்போது இந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதான்ற எதை வச்சு சொல்ல முடியும்? நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுவீங்க. அதன் பிறகு உங்களுடைய உடல் எவ்வாறு அதை எடுத்துக்கொள்கிறது, ஜீரணிக்கிறது, அல்லது ஜீரணிக்க முடியவில்லையா, அல்லது ஏற்றுக்கொள்ள முடியவில்லையாங்கிறத வச்சு சொல்லுவீங்க இல்லையா? உங்கள் பாடியில் நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிறீங்க, கிளியர், பேலன்ஸ்ட், லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த உணவு உங்களுக்கு ஒத்துக்குதுன்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு வயிறு உப்புசமாக இருக்குது, டயர்டாக இருக்குது, தூக்கமாக வருது, நாஷியஸாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அந்த உணவு ஒற்றுக்கொள்ளவில்லை. அது 7 ஸ்டார் ஹோட்டலில் வாங்கின உணவாக இருந்தாலும் சரி, இல்லை ரோட்டு கடையில் வாங்கின உணவாக இருந்தாலும் சரி, விஷயம் என்னென்னா, நீங்கள் சாப்பிடும் உணவை உங்கள் உடல் ஏற்றுக்கொள்கிறதா இல்லையான்றதை பொறுத்து தான் அது சரியான உணவா இல்லையாங்கிறத இல்லையா? அதே மாதிரி இது எந்த சித்தர் சொன்னார், எங்கிருந்து புனித நூலில் ஒரு புக்கில் எழுதியிருக்கு அப்படின்றத விட, என்னுடைய ஞானத்தை கேட்டதற்கு பிறகு உங்கள் அகச்சூழலை செக் பண்ணுங்கள். உங்கள் அகச்சூழலில் இப்போ ஒரு மாறுதல் ஏற்பட்டு இருக்கிறதா, தெளிவு ஏற்பட்டு இருக்கிறதா, அல்லது ஏதோ ஒரு வகையில் அது உங்களுக்கு ஒரு ஆறுதலை தருகிறதா, நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு அது பதில் தருகிறதா அப்படின்னா உங்களை அது நேர்மறையான வழியில் வழிநடத்துகிறதுன்னு அர்த்தம். அதுதான் உண்மை, அதுதான் சாட்சி. இல்லது உங்களுக்குள்ள பயம் இருக்குது, குற்ற உணர்வு வருது, உங்களோட சக்தி இழந்தது போல் ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஸ்டக்காக ஃபீல் பண்ணுறீங்க, இல்லை குருவுக்கு பயப்படுற மாதிரி பண்ணிட்டீங்க, நீங்களாக இல்லைன்னா இந்த ஞானம் உங்களுக்கு உண்மை அல்ல. உங்களை எது பலப்படுத்துகிறதோ அதை நோக்கி நீங்கள் நகர வேண்டும். அப்போது இது பகவத்கீதையில் இருக்கா, இல்லை ரிஷி சொன்னாராங்கிறது விஷயம் இல்லை. இந்த ஞானத்தை நீங்கள் கேட்டதற்கு பிறகு நீங்கள் உங்களுக்குள் எவ்வாறு உணர்கிறீர்கள், எவ்வாறு நீங்கள் வழிநடத்தப்படுவதாக உணர்கிறீர்கள், உங்களுடைய உள்ளுணர்வு இது உன் வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஞானம்தான்னு சொன்னால் அதற்கு மேல் உங்களுக்கு வேறென்ன சாட்சி வேணும்னு கேட்குறேன் நான். இது நான் இங்கே ஒரு மதத்தை உருவாக்கவில்லை, இல்லை ஒரு ஃபாலோவர்ஸை நான் உருவாக்கலை. உங்களை உங்கள் வயப்படுத்தும் முயற்சின்னு அதுக்கு பேர் தான் சொல்கிறது. உங்களுடைய உள்ளுணர்வோடு உங்களை இணைக்க முயற்சி செய்கிறேன். உங்களுடைய உங்களுடைய உண்மையான மெய்க்குள் நீங்கள் சரணாகதி அடைய செய்யும் முயற்சி தான் அது. இப்போது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. போன வாரம் நான் சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன், ஒரு அழைப்பு அப்படின்னு சொல்லி. அங்கே ஒரு பொண்ணு க்யூவில் நின்றுட்டுருக்காங்க. அவங்க செல்ஃபோனை இப்படி வச்சுருக்காங்க. சாமி இங்கே இருக்குதுன்னா கருவறை, இவங்க இப்படி வச்சுருக்காங்க. ஏதோ ஒரு ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, அந்த படத்தை செல்ஃபோனில் ஷூட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நீட்டிகிட்ருக்காங்க. இதை பார்த்துட்டு தப்பாக புரிஞ்சுட்ட அந்த குருக்கள் கத்துறாரு, யார் இந்த பொண்ணை கோயிலுக்குள்ளே ஃபோனோட விட்டது, உனக்கு இப்படியெல்லாம் கொண்டு வரக்கூடாதுன்னு தெரியாதா, எடுத்து உள்ள வைமா அப்படின்னு சொன்னேன். அவள் ஃபிலிமெல்லாம் பண்ணல, பட் ஆனால் அதை ரொம்ப அவளை காயப்படுத்திடுச்சு. அவளுடைய அந்த பக்தி, இறை தன்மை அப்படிங்கிறது முற்றிலுமாக நொறுங்கிருச்சு. அவளால் சிவனை பார்த்தே சாமி கும்பிட முடியல. நான் தரிசனம்லாம் முடிச்சுட்டு வரும்போது எனக்குள்ள ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உந்துதல். நீ அவள்கிட்ட போய் கேளு, ஹர்ட் ஆகிருக்கையா அப்படின்னு, காயப்பட்டிருக்கையான்னு. ஆமான்னு சொன்னால்
சிவா நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்னு சொல்லுன்னு. நான் அதே மாதிரி போய் கேட்டேன், நீ ஹர்ட் ஆகிருக்கியா அப்படின்னா, ஆமாம் நான் வருத்தத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அப்போ நான் சொன்னேன், சிவன் நீ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு அவளுக்கு புரியல. பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து சொன்னேன், இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் அவளுக்கு அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், சிவன் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்ன்னு, மகிழ்ச்சியாக இருக்க சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன அந்த கணத்தில் அவளுடைய முகம் என்பது 1000 தாமரை மலர்ந்ததை போன்ற ஒரு மலர்ச்சி அது பெற்றுவிட்டது. அவள் சிரிச்சா, வெறுமனே உதட்டில் இருந்தல்ல, அவள் ஆன்மாவில் இருந்த அந்த புன்னகை என்பதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது அவளுடைய ஒட்டுமொத்த வழிபாடும் அங்கே திரும்ப அவளுக்கு கிடச்சிருச்சு. ஒரு அகச்சூழலை, அத்தகைய அகச்சூழலை உருவாக்குவதன் மூலமாக. இப்போ சொல்லுங்கள், அவளை நான் வெறும் ஆறுதல் படுத்தினா இல்லை ஈசனின் அந்த மெசேஜை வந்து அவளுக்கு கடத்தினா, நீங்கள் சொல்லலாம் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம் அப்படின்னு. ஆனால் எது எனக்குள் இருந்து இவளிடம் இதை சொல் அப்படின்னு சொல்லுச்சு. அந்த கணத்தில் ஏன் அந்த பெண்ணை நான் கவனிக்க வேண்டும்? இது என் அகங்காரத்திலிருந்து வரக்கூடியதில்லை, என் அகங்காரத்தின் வழியாக வரும் செய்தி. இது வந்து என் மனதில் இருக்கக்கூடிய சப்தத்திற்கும் என் உள்ளுணர்விலிருந்து வரும் அந்த சப்தத்திற்கும் உண்டான அலைவரிசை வித்தியாசத்தை என்னால் புரிந்து கொள்ள முடிந்ததால் நான் வந்து தெளிவாக இருக்கேன். இப்போது நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, உங்கள் மனசு தான் சொல்லுதுன்னே வச்சுக்கங்களேன், அதை பற்றி கவலைப்படாதீங்க, அலோவ் பண்ணுங்கள், அதை நம்புங்கள். நீங்கள் வந்து தொடர்ந்து அதை அனுமதிக்கத்தான் உங்களுடைய மனதின் குரல் எது, உங்கள் ஆன்மாவின் குரல் எது, அதுக்குண்டான வித்தியாசம் என்னன்றதை பார்ப்பீங்க. இது வந்து நீங்கள் என்ன நம்பணுமா இல்லையாங்கிறது இல்லை, நீங்கள் உங்களுடைய இறைத்தன்மையினுடைய வெளிப்பாடாக நீங்கள் மாறுவது தான் என்னுடைய டீச்சிங்ஸுடைய என்கரேஜ்மெண்ட். சரி, எப்படி இந்த ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 7-8 வயசு இருக்கும்போதே வந்துங்க எனக்கு ஆன்மீக அனுபவங்கள் அப்படிங்கிறது நிகழ ஆரம்பித்து விட்டது. என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய எல்டர் சிஸ்டர் மாதிரி அவங்க எங்கள் வீட்டில் தான் தங்கியிருப்பாங்க. அப்போ என்ன வரும்னா, மாரியம்மனிடமிருந்து செய்திகள் வரும். அதாவது இந்த ஒரு அருள் நிலையிலிருந்து வரும். அந்த அருள் நிலைங்கிறது வந்து சாமி ஆடுறது கிடையாது. அவள் நிறைய கேள்விகள் கேட்பா. ஆன்சர்ஸ் வந்து அந்த தெய்வம் மாரியம்மன் வந்து கனவின் வழியாக சொல்லிடும். அதனால் என்னோடய ஆன்மீகம் என்பது புக்கை பார்த்து படிக்கல, டைரெக்டாக இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் கான்டாக்ட்லேருந்து தான் வந்தது. நான் வளர என்னென்னா, அந்தந்த காலகட்டத்தில் வெவ்வேறு தெய்வங்கள் என்னை நோக்கி வரும். நானே எனக்கு நான் தேடலைன்னா கூட யாரோ ஒரு வழியாக வந்து எங்களுக்கு இன்ட்ரடியூஸ் ஆகி நாங்கள் அந்த தெய்வத்தை நாங்கள் போவோம். அந்த அருள் வாக்கின் வழியாக எங்களுக்கு பதில்கள் வரும், தேவையான வழிகாட்டுதல் என்பது வரும். அப்போது எந்த ஒரு நிலையிலும் வந்து எனக்கு அந்த வழிகாட்டுதல் என்பது தடையே வராது. எப்படியோ ஒன்று எனக்கு வழி நடத்தி கொண்டே இருப்பார்கள். எனக்கு வந்து எந்த ஒரு யாருக்குமே அந்த அருள் வாக்கு சொல்லினாலும் கூட எனக்கு அங்கே வந்துடும், எனக்கு அது சொல்லப்பட்டுரும். அப்படி எனக்கு அதில் அந்த சுபிஷம், அந்த பிராப்தம் இருந்தது. அப்போது இதில் வந்து என்னென்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் வந்து அவர்களுடைய வாயிலாக கற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் நான் யூடியூப்பெல்லாம் பார்ப்பேன், நான் நிறைய யூடியூப்பெல்லாம் பார்த்துருக்கேன் ஆன்மீகவாதிகளில். ஆனால் 2016 ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்தது. இவங்களும் வந்து லக்ஷ்மி நரசிம்மருடைய அந்த அருள் நிலையிலிருந்து சொல்லக்கூடியவர்கள் தான். அவர்களுடைய தொடர்பு எனக்கு கிடைச்சது. அவங்க வந்து ஒரு அற்புதமான, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எனர்ஜி அவங்களுக்குள்ளே இருந்தது. அவங்களால ஒரு ஹீல் பண்ண முடியும், பாசிட்டிவ் பேச முடியும். பட் காலம் செல்ல அவர்களிடத்தில் சில மாற்றங்கள் எனக்கு தென்பட்டது. சில பேருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு அவர்கள் தவறான ஒரு பாதைக்கு போனதையோ இல்லை தவறான புரிதலுக்கு போனதையோ நான் புரிஞ்சுக்கிட்டேன். பிறருடைய புகழ்ச்சி அவரை ஏதோ ஒரு வகையில் பாதிப்பதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர்கள் செய்கின்ற சில செயல்பாடுகள் அவர்களுக்கு பாதகமாக அமைகிறத வந்து நான் சென்ஸ் பண்ணி, நம்ம இதை பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லும்போது, அந்த கிரிட்டிசிசத்தையே அதை அவங்க கிரிட்டிசிசம்னு எடுத்துட்டாங்களா, எப்படி எடுத்துட்டாங்கன்னு தெரியல, முதலில் என்னை விட்டு அவர்கள் என்னை விலக்கி விட்டார்கள். அவர்களுடைய ஒரு சொந்த விஷயத்தில் வந்து நான் தலையிடுவதாக நினைத்து விட்டார்கள். ஆனால் என்னை அனுப்பியதே அந்த தெய்வம்தான் அப்படிங்கிறதும் அவங்க புரிஞ்சுக்கல. மொத்தத்தில் வந்து என்னென்னு சொன்னால், அவங்களுடைய தெய்வ நிலையிலிருந்து என்னை அணுகாமல் அவங்களோட அகங்காரத்திலிருந்து அணுகி என்னை வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமும், அந்த மன வருத்தத்தில் தான் என்னுடைய உள்ளுணர்வு அப்படிங்கிறது வந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. நீங்கள் எப்படி வந்து நிறைய மக்கள் வந்து மரணம் சம்பந்தமான வீடியோக்கள்லேருந்து உங்களோட வாழ்க்கையினுடைய ஒரு புது டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டார்ட் ஆச்சோ, அது மாதிரி இந்த குரு என்னை வெளி அனுப்பியதிலிருந்து எனக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடச்சிது. அப்போ தான் வந்து எனக்குள்ளே புரிஞ்சுது, நான் யார்கிட்டையுமே வந்து என்னை குருன்னு காமிச்சிக்க வேண்டிய, இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய, அவர்களை என்வயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை.
நான் குருனே காமிச்சிக்க தேவையில்லை. பாருங்கள், நான் போடுற கேஷுவல் ஷர்ட் ஏன் பூவாக போடுறேன்னா அந்த ஆன்மீக பாதைகள் போடுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு. அதே மாதிரி நான் வந்து என்னை ஒரு குருன்னு காமிச்சிக்க தேவையில்லை. நான் வந்து எனக்குள் இருந்து வரும் அந்த இறை வழிகாட்டுதல் என்ன சொல்கின்றதோ அதை கடத்தினால் மட்டும் போதுமானது. இதுதான் என் உண்மை. அது யாருக்கு எத்தகைய மாற்றத்தை செய்கிறதோ அத்தகைய மாற்றம் என்பது அந்த நபர்களை பொறுத்து. அப்படிங்கும்போது நான் ஒரு கருவியாக மட்டும் என்னை பார்த்துக்கிட்டேன். நான் வந்து என் வயப்படுத்தாமல் மக்களை அவர்கள் வயப்படுத்தும் இந்த முயற்சி, இதுதான் வந்து நான் கற்றுக்கொண்ட பாடம். அந்த பாடத்தை நான் நன்கு உணர்ந்து அதை நான் புரிஞ்ச ஆரம்பிச்சுக்கிட்டேன், அதன்படி செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். அப்போது என்னுடைய ஆன்மீகத்தினுடைய மிகப்பெரிய உண்மை, என்னோடய ஆன்மீகம் உண்மையா இல்லையான்னு கேட்குறீங்க இல்லையா? என்னுடைய ஆன்மீகத்தின் உண்மையே நீங்கள் உங்களுக்குள் இருக்கும் இறை வழிகாட்டுதலோடு அந்த வெளிப்படைதலை நோக்கி நீங்கள் செல்ல வேண்டும் என்பது தான். ஒரு நாள் இரவு என்னுடைய கனவில் என் உயர் பரிமாண தெய்வங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீ ஷேர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஷேர் பண்ணுறியா மக்களுக்கு அப்படின்னு. இதில் உனக்கு எந்த விதமான நிபந்தனைகள் கிடையாது, பிடிச்சிருந்தா பண்ணலாம்னாங்க. எஸ், எனக்கு பிடிச்சிருந்தது, நான் பண்ணேன். அப்போது ஒரு வீடியோ வரும்போது நான் ப்ரிப்பேர்லாம் பண்ண மாட்டேன், ஆனால் அதை அலோவ் பண்ணுறதுனால அதுவே டாபிக் சொல்லி அதுவே அதுக்குண்டான பதிலையும் எனக்கு சொல்லிவிடும். ஒரு கான்செப்ட் வந்து இப்போ ஒரு குருகிட்ட வந்து ஒரு குரு வந்து ஒரு கான்செப்டை விளக்குறாருன்னு வச்சுக்கங்களேன். எனக்கு வந்து அது புரியலை அப்படின்னு சொன்னாலோ, இல்லை அதே கான்செப்டை வந்து எளிமைப்படுத்தி மற்றவர்கள் சொல்லணுன்னாலோ எனக்கு வந்து என்னுடைய உள்ளுணர்வு என்பது உதாரணங்களை கொடுக்கும், குறியீடுகளை கொடுக்கும். கனவல் வழியாக எனக்கு வர்றது சில சமயத்தில் உண்டு. இல்லை எனக்குள்ள ஒரு தெளிவாக அது தோன்ற ஆரம்பிக்கும். இல்லைன்னா வந்து ரியல் லைஃப் அனாலஜி மூலமாக இப்படி பல வகைகளில் வந்து எனக்கு ஒரு கான்செப்டை புரிய வைப்பாங்க. இப்போ உதாரணத்திற்கு நேரமற்ற இக்கணம் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நேரத்திற்கு அப்பாற்பட்ட தளம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்ற உதாரணங்களை எனக்கு வந்து ஒரேடியாக வந்து கொடுத்துட மாட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமான உதாரணங்கள் கூட்டு சில க்ளூஸ் கொடுத்து என்னையும் யோசிக்க வச்சு சில மனதில் இருக்கக்கூடிய ஒரு படங்கள் மூலமாக எனக்கு புரிய வச்சு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எனக்கு சடனாக எனக்கு அது இதுதான் உண்மை அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால் நான் புக்கை பார்த்து நான் டீச்சர் ஆகலை, எந்த ஒரு குருவை பார்த்தும் நான் வந்து இந்த பாதைக்கு வரல. முழுக்க முழுக்க எனக்கு மற்ற குருவோட எக்ஸ்போஷர் இருந்தால் கூட என்னை வழிநடத்துவது, எனக்கு புரிய வைப்பது என்னுடைய இறை வழிகாட்டுதல் தான். நான் இவனுக்கு எப்படி சொன்னால் புரியும் அப்படிங்கிறத என்னுடைய இறை வழிகாட்டுதலுக்கு தெரியும். அதனால தான் வந்து என்னுடைய மனதிற்கும் என்னுடைய ஆன்மாவிற்கும் உண்டான அலைவரிசையில் வித்தியாசம் என்னன்றதை நான் புரிஞ்சுருக்கேன். அதனால் வந்துங்க, நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஒன்று சொல்லுவேன். நான் சொல்வதை நீங்கள் உண்மை என்றோ அறிவியல் என்றோ இதை தவிர வேறு எதுவுமே நம்பக்கூடாதுன்றோ இதெல்லாம் நான் சொல்கிறதில்ல. இதை ஒரு கருத்தாக கூட எடுத்துக்கோங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கோங்க, பெர்ஸ்பெக்டிவ் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற கட்டாயமெல்லாம் கிடையாது. நான் தான் இந்த உலகத்திலே முதல்ல அதை சொல்கிறேன். அதையும் நான் டிக்ளேர் பண்ண விரும்பல. நான் சொன்ன ஞானத்தை நீங்கள் பயன்படுத்த ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறதா இல்லையா, உங்களுக்குள் ஒரு ஏகாந்தமான நிறைவான நேர்மறையான அகச்சூழல் உருவாக துவங்குச்சு, உங்கள் வாழ்க்கை விரிவாக்கத்தை நோக்கி செல்கிறதுனா அதுதான் உண்மை. அதனால் என்னுடைய செய்தி என்னென்னா, உங்களை நான் வந்து இங்கே ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாற்ற விரும்பலை, இல்லைன்னா உங்களை நான் இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நான் இங்கே இல்லை. என்னுடைய கருத்தை, என்னுடைய பார்வையை நான் சொல்கின்றேன். அந்த பார்வை என்பது உங்களுக்குள் எத்தகைய மாற்றத்தை செய்கின்றதுங்கிறத நீங்கள் உணர்ந்து பார்த்து அந்த மாற்றம் என்பது பாசிட்டிவாகவும் நேர்மறையாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி செல்வதற்குமா இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் நகர்ந்து எது உங்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லுமோ அதை நோக்கி நீங்கள் நகருங்கள். நான் வந்து இதில் ரொம்ப தெளிவாக இருக்கிறேன், புரியுதுங்களா? அதனால தான் பாருங்கள், நான் ரொம்ப கேஷுவலாக என்னை அப்படி காமிச்சிக்கிறது காரணம் என்னென்னா, உங்களுக்கு தூதுவன் மேல் கவனம் இருக்கக்கூடாது, தூதுவன் சொன்ன தூதின் மேல் தான் கவனம் இருக்க வேண்டும் என்று சொல்லி, இதுதான் என் உண்மை, இப்படித்தான் இது உண்மையா பொய்யா என்பதை கண்டுபிடிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை நோக்கி. மிகப்பெரிய உண்மை இது, நான் சொல்லிட்டேன் பாருங்கள், இந்த நூலில் அது வந்து ப்ரூவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி உங்கள் வாழ்க்கை மாறலைன்னா அது என்னத்துக்கு பிரயோஜனம்? நான் சொல்கிறது பொய்யாவே இருக்கட்டும்னு வைங்களேன், ஆனால் உங்கள் வாழ்க்கை மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வாட்? வாழ்க்கை மாறுது இல்லையா, பாசிட்டிவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுனா இல்லையா? மெய் பொய் போல தெரியும், பொய் வந்து மெய் போல தெரியுங்கிற மாயைக்குள்ளே தான் நம்ம விளையாண்டுருக்கோம். அதனால் உங்கள் வாழ்க்கை மாற்றம் அப்படிங்கிறது தான் அளவுகோல். உங்களுடைய வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் என்பது தான் அளவுகோல். அந்த அளவுகோலிலிருந்து என் ஆன்மீகத்தை அணுகுங்கள். சிலதெல்லாம் எவ்வளோ பெரிய உண்மை நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது, உங்கள் வாழ்க்கையை மட்டும் மாற்றலைங்கிற உண்மையும் உங்களுக்கு தெரிய வரும், வெளிப்படைவீர்கள். சரிங்களா? உங்களுடைய மாற்றத்தை நோக்கி நகருங்கள், அதுதான் உங்களுக்கும் நன்மை.
இதை சொல்லும் எனக்கும் நன்மையாக மாறும். சரிங்களா? உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச்.